வணக்கம் மக்களே. இன்னைக்கு நாங்கள் வாத்துக்கறி கிரேவி செய்ய போகிறோம். ஒரு கிலோ வாத்தை வாங்கிட்டு வந்து வெட்டி கிளீன் பண்ணி வச்சுருக்கோம். வாத்துக்கறியப்பா சொல்லுங்கம்மா. குக்கரில் போட்டு சரி ஒரு 5 விசில் விடணும்ப்பா. அப்போ தான் நல்லா சாஃப்டாக இருக்கும்ப்பா. சரிங்கம்மா, வைப்போமா? வச்சிடலாம். மல்லித்தூள் 2 ஸ்பூனு, கறி மசால் தூள் 1 ஸ்பூனு, குழம்பு மசால் பொடி 1 ஸ்பூனு, மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூனு, கோழி குழம்பு பொடி 1 ஸ்பூனு, பெருங்காயத்தூள் 1/2 ஸ்பூனு, ஜீரக பொடி 1 ஸ்பூனு, தனி மிளகாத்தூள் 2 ஸ்பூன், 3 பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கு, 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூனு, கருவேப்பிலை தேவையான அளவு, கொத்தமல்லி தேவையான அளவு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், நட்சத்திரப்பூ, பச்சை மிளகாய் 3, அரைக்கிற பொருள் கசகசா, மிளகு, சின்ன ஜீரகம், பெருஞ்சீரகம் எல்லாம் 1/2 ஸ்பூன், மூடி தேங்காய் திருவுனது, வெட்டி வச்ச தக்காளி 1 பழம், சின்ன வெங்காயம் 1 கை உரித்து வச்சுருக்கு, 1 கிலோ க்ளீன் பண்ண வாத்துக்கறி. குக்கர்லப்பா சொல்லுங்கம்மா. கறி வேக வச்சாச்சுப்பா. சரிங்கம்மா. 5 விசில் வரட்டும். சரிங்கம்மா. அதுக்குள்ளே இதை அரைச்சி வச்சுருவோம். கறியை பாருப்பா. சொல்லுங்கம்மா. நல்லா பூ மாதிரி வந்திருக்கு. ஆமாம்மா. 5 விசில் விட்டுருக்குப்பா. சரிம்மா. நம்ம சமைக்க ஆரம்பிப்போம்ப்பா. ஓகேம்மா, வாங்க சமைப்போம். 50 எண்ணெய் ஊற்றுறேன்பா. சரிங்கம்மா. 50 எண்ணெய் ஊற்றுறீங்க. இது என்ன நல்லெண்ணெயா? நல்லெண்ணப்பா. சரி, காயட்டும். என்ன காஞ்சிருச்சுப்பா. சரி. பட்டை, ஏலக்காய், பூவு எல்லாம் போடுறேன்பா. ஓகே. செஞ்சதுக்கப்புறம் சரி, பெரிய வெங்காயம் 3 நறுக்கி வச்சிருக்குப்பா. சரிங்கம்மா, போடுங்க. நல்லா எண்ணெயிலே வதக்கணும்பா. ஓகே, நல்லா வதக்கணும். பெரிய வெங்காயம் நல்லா வதங்கின பின்னால தக்காளி பொடிசா நறுக்கி வச்சிருக்குப்பா. சரிங்கம்மா, போடுறேன்பா. வெங்காயம் வதங்கினதுக்கு அப்புறம் தக்காளி போடணும். நல்லா வதங்கணும்பா. சரி, தக்காளி நல்லா வதக்கணும். ஆமாப்பா, எண்ணெயிலேயே இந்த 2 பொருளையும் நல்லா வதக்கணும். ஓகே. அப்படியே வதங்கிட்டு இருக்கும்போது 3 பச்சை மிளகாய் போடுவோம்பா. ஓகே, பச்சை மிளகாய் 3. வதங்கிறதுக்கு சரிங்கம்மா 1/2 ஸ்பூன் உப்பு போடுறேன். சரி, இது வந்து தக்காளி வதங்கிறதுக்காக போடுறீங்க. தக்காளி வெங்காயம் உப்பு போட்டால் நல்லா வதங்கும்பா. அந்த ஓகே, இந்த உப்புக்கு அது நல்லா வதங்கி வரும்பா. அந்த வதங்கிட்டு இருக்கும்போதுப்பா சொல்லுங்கம்மா, இஞ்சி பூண்டு போடுறேன்பா. சரிங்கம்மா. எத்தனை ஸ்பூனு? 2 ஸ்பூன்ப்பா. ஓகேம்மா, சூப்பர். வதங்கிட்டு இருக்கும் போதேப்பா சரிங்கம்மா இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டோம்ல, இந்த பச்சை வாடையெல்லாம் போறதுக்கு நல்லா இப்படி வதக்கிடணும்பா. சரி, இதை பார்த்தா எப்படி இருக்கு பத்தியா? நல்லா கருவேப்பிலை போடுறேன். சரிங்கம்மா, அதையும் நல்லா கிண்டி விடணும்பா. ஓகே, கருவேப்பிலையும் நல்லா கிண்டி விட்டு. ஆமாம், இது நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். சூப்பர். அரைச்சி வச்சோம்ல மசாலா, ஆமாம், அதை ஊற்றுறேன்பா. சரிங்கம்மா. நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சி வச்சிருக்கீங்க. ஆமாப்பா, வலுவலுன்னு அரைக்கணும்பா. ஓகே, அதையும் சேர்த்து கிண்டி விடணும்ப்பா நல்லா. ஓகே, எண்ணெய் மேலே பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா கிண்டி விடணும். வேக வேக எண்ணெய் வந்து மேலே வந்துடும். அப்புறம்னா எல்லா மசாலையும் சேர்த்தணும்பா. ஓகே. வாத்துக்கறிப்பா சொல்லுங்கம்மா. கோழிக்கறி மாதிரி தான் இருக்கும். ஓகே, டேஸ்ட் வந்து வேற மாதிரி சூப்பராக இருக்கும்பா. சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்கும் சாப்பிடலாம்பா. சாப்பாட்டுக்கு நல்லா இருக்கும்பா. இங்கே பாருப்பா. சொல்லுங்கம்மா. எண்ணெய் நல்லா மேலே பிரிஞ்சு வந்துருச்சுப்பா. சரி, அடுத்து மசாலா போடும்பா. ஓகே. மஞ்சத்தூள் போடுறேன். ஓகே, மஞ்சத்தூள் போடுறீங்க. கோழி குழம்பு பொடி போடுறேன். ஓகே. கறி மசாலா தூள் போடுறேன். கறி மசாலா தூள். மல்லித்தூள் போடுறேன். மல்லித்தூள். பெருங்காயத்தூள் போடுறீங்க. சீரக பொடி போடுறேன்பா. சீரக பொடி. தனி மிளகாத்தூள். ஓகே, மசாலா நல்லா எல்லாத்தையும் சேர்த்து கிண்டணும். ஆமாப்பா, நல்லா கிண்டணும். கொஞ்சம் வேகமாக வச்சுக்கணும்பா. ஓகே, சிம்மில் வச்சுருந்தேன். மசாலா போட்டுட்டு நல்லா வேகமாக வச்சுக்கணும்.
சூப்பர். இப்படி நல்லா கொதிச்சு எண்ணெய் மேலே வந்துடும். ம். பாரு, குழம்பு பொடிப்பா. இப்போ எல்லா மசாலாவும் போட்டீங்க? எல்லா மசாலாவும் போட்டு நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு பந்தா. இங்கே பாரு கறியப்பா. சொல்லுங்கம்மா. தோல் கொழுப்போடு போட்டால் கறி மசாலாம் சேர்ந்து நல்லா வெந்து வர்றதுக்கு சூப்பராக இருக்கும்பா. ஓகேம்மா. மசாலா நல்லா வெந்துருச்சுப்பா. சரிம்மா. இப்போ கறியை போடலாம். போட்டுடலாம். அந்த தண்ணியோடய ஊற்றிடணும்பா. ஓகே. கறி நல்லா வந்திருக்கு. வெந்துருச்சுப்பா. கறியை போட்டாச்சுப்பா. நல்லா கிண்டி விடணும்பா. அப்படி எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்து நல்லா இருக்குப்பா. சூப்பராக இருக்கு. அடுத்துப்பா இதோட அரைச்சோம்லப்பா. ஆமா. அந்த தண்ணியை மிக்சியில இருந்து கழுவி ஊற்றணும்பா. ஓகேம்மா. நல்லா வேகமாக வச்சுக்கணும்பா. ஓகே. எல்லாம் சேர்த்தாச்சுப்பா. சரிங்கம்மா. அதுக்குள்ள நம்ம உப்பு பார்த்துருவோம். சரி. உப்பு கம்மியாக இருக்குப்பா. சரிம்மா. இன்னும் கொஞ்சம் சேர்க்கணும்பா. சரிம்மா. 1/2 ஸ்பூன் போடுறேன்பா. ஓகேம்மா. உப்பு போட்டாச்சுப்பா. சரிம்மா. நல்லா கிண்டி விடணும்பா. ஓகே. இன்னும் ஒரு 5 நிமிஷம் கழிச்சு வந்து வத்தவும் பார்ப்போம்பா. ஓகே. வத்தணும்பா. ஓகே. வந்துருச்சான்னு பார்ப்போமா? வந்துருச்சான்னு பார்ப்போம்மா. சூப்பராக இருக்குப்பா. இப்போ கொத்தமல்லி தழை போட்டுருவோம்பா. சரிங்கம்மா. அப்படியே மேலாவில் அப்படியே தூவி விட்டு மறுபடியும் கிண்டணும். ஆமாப்பா, மறுபடியும் கிண்டி விடணும். எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. ரெடிப்பா. ஓகேம்மா. இன்னைக்கு நம்ம வீட்டில் வாத்துக்கறி குழம்பு செம்மையாக இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.